வானத்துல இருக்கிற தீப்பறவை, கடலுக்கு அடியில சிறைப்பட்டு இருக்கிற திமிங்கலம், அப்புறம் ஒரு சின்ன குதிரை, இதெல்லாம் சேர்ந்த ஒரு மேஜிக் உலகத்துக்குள்ள நீங்க போக ரெடியா? படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பண்ணை வீட்டை காமிக்கிறாங்க. காலையில எழுந்து பார்த்தா விவசாயி அவரோட வயலை யாரோ நாசம் பண்ணி வச்சிருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆகுறாரு. அந்த விவசாயி ரொம்ப கவலையோடையும் கோபத்தோடையும் இருக்காரு. விவசாயி அவரோட 3 பசங்களையும் கூப்பிட்டு வயலை காவல் காக்க சொல்றாரு. அந்த பசங்கள்ல ஜான் தான் ரொம்ப சோம்பேறின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அவனோட அண்ணனுங்க ஜானோட நல்ல குணத்தை தங்களுக்கு சாதகமாக்கிட்டு அவனை மட்டும் தனியா வயல்ல பாத்துக்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஜானும் சரின்னு ஒத்துக்கிட்டு தனியா காவல் காக்க ரெடி ஆகுறான். காவல் காத்துட்டு இருக்கும்போது ஜானுக்கு ஒரு விசித்திரமான சத்தம் கேக்குது. அவன் திரும்பி பார்க்கும்போது அங்க ஒரு பெரிய வெள்ளை குதிரை நிக்குது. ஜானால அவனோட கண்ணையே அவனால நம்ப முடியல. அவ்வளவு அழகான ஒரு வெள்ளை குதிரைய அவன் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அவன் அந்த குதிரைய ஒரு கயிறால பிடிக்க முயற்சி பண்றான். குதிரை ஓட ஆரம்பிக்குது. ஆனா ஜான் கயிறை விடாம இறுக்கமா பிடிச்சுக்கிறான். குதிரையோட சேர்ந்து ஜானும் தரன்னு இழுத்துட்டு போகப்படுறான். வேகமா ஓடும்போது குதிரை பேலன்ஸ் தப்பி ஒரு சதுப்பு நிலத்துக்குள்ள விழுந்துடுது. ஜான் அந்த குதிரைய சதுப்பு நிலத்துல இருந்து வெளியே வர உதவுறான். அப்போ அந்த குதிரையோட கண்ணுல இருந்து கண்ணீர் வர்றத பார்த்து பாவம்னு நினைச்சே ஜான் பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த குதிரை இனிமே இந்த பண்ணை பக்கம் நான் வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணுது. அப்புறம் ஜானுக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புது. ஜான் வீட்டுக்கு திரும்பும் போது பண்ணையில இருந்து மறுபடியும் ஒரு சத்தம் கேக்குது. ஜான் போய் பார்க்கும்போது அங்க 2 அழகான குதிரைங்க நிக்குது. அதை பார்த்து அவன் ஷாக் ஆகுறான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ ஒரு குரல் கேக்குது, இது உனக்கான பரிசு. ஜான் திரும்பி பார்க்கும்போது அங்க ஃபோல் அப்படிங்கிற ஒரு சின்ன குதிரை இருக்கு. அந்த ஃபோல் நேத்து நைட் ஜான் காப்பாத்தின குதிரையோட பையன். ஃபோல் ஜான் கிட்ட சொல்லுது, எங்க அம்மா உன் மேல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, அதனாலதான் உனக்கு இந்த பரிசை அனுப்புனாங்க. இதை கேட்டு ஜான் ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்போ ஜானுக்கு அவங்க அப்பாவோட சத்தம் கேக்குது. ஜான் வெளியில போய் அவங்க அப்பாவை உள்ள வராம தடுக்க முயற்சி பண்றான். அவங்க அப்பா போனதுக்கு அப்புறம் ஜான் ஃபோல் மேல ஏறி உட்கார்றான். ஃபோல் எவ்வளவு வேகமா ஓடுதுன்னு பார்த்து அவன் மிரண்டு போறான். ஃபோல் ஒரு விசில் அடிக்குது. அடுத்த நிமிஷமே அந்த 2 குதிரைகளும் லாயத்துல இருந்து வெளியே வருது. ஜான் அந்த குதிரைகளை சந்தையில விற்கலான்னு முடிவு பண்றான். ஜான் அந்த குதிரைகளை சந்தைக்கு கொண்டு போனப்போ அதோட அழகை பார்த்து மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. யாருமே இவ்வளவு அழகான குதிரைகளை பார்த்ததே இல்ல. நிறைய பேரு அந்த குதிரைகளை விலைக்கு வாங்க முன் வர்றாங்க. அந்த குதிரைகளை ஒரு வயசானவர்கிட்ட வித்துடுன்னு ஃபோல் ஜானுக்கு அட்வைஸ் பண்ணுது. ஆனா ஜானுக்கு அந்த குதிரைகளை ராஜா கிட்ட விற்கணும்னு தான் ஆசை. ராஜா அங்க வந்தப்போ அவருக்கும் அந்த குதிரைகள் மேல ரொம்ப ஆசை வந்துடுச்சு. ஆனா ராஜாவோட மந்திரி இது திருடப்பட்ட குதிரைங்கன்னு பொய் சொல்றாரு. இது காரணமா வச்சுக்கிட்டு ராஜாவும் காசு எதுவும் கொடுக்காம ஜானோட குதிரைகளை புடுங்கிட்டு போயிடுறாரு. ஜான் பணம் கேட்டதுக்கு ராஜாவும் எதுவுமே சொல்லாம கிளம்பிடுறாரு. ஃபோல் ஜானை திட்டுது, அப்பவே சொன்னல அந்த பெரியவர்கிட்ட வித்துடுன்னு. ஜான் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு ஃபோல் மறுபடியும் விசில் அடிக்குது. உடனே அந்த குதிரைங்க ஜான் கிட்டேயே திரும்பி வந்துடுது. அந்த குதிரைங்க பண்ண வேலையில ராஜாவோட வண்டி கவிழ்ந்து ராஜா ஒரு மாவு மூட்டைக்குள்ள போய் விழுந்துடுறாரு. ராஜாவுக்கு பயங்கர கோபம். ஆனா வெளியில சொல்லிக்க அவமானமா இருக்கு. அவரு ஜான் கிட்ட குதிரைக்கு என்ன வில்லைன்னு கேக்குறாரு. ஜான் ஒரு பெரிய தொகை சொல்றான். ராஜாவோட ஆலோசகர்கள் ஜானை வேலைக்கு சேர்த்துக்கலான்னு ஐடியா கொடுக்கறாங்க. அப்போதான் ஜான் பண்ண அவமானத்துக்கு பழி வாங்க முடியும்னு நினைக்கிறாங்க. ஜானும் ராஜா கொடுத்த வேலைக்கு சேர்றான். ராஜாவோட மந்திரி ஒரு ஐடியா தராரு. ஜானை ஒரு தீப்பறவையை பிடிச்சிட்டு வர சொல்லணும்னு. இது ரொம்ப கஷ்டமான வேலை, ஜானால கண்டிப்பா செய்ய முடியாது, அவன் தோத்துடுவான்னு மந்திரி நம்புறாரு. அப்போ அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துடலாம். ராஜாவுக்கு இந்த பிளான் பிடிச்சு போய் ஜானுக்கும் அந்த டாஸ்க் கொடுக்கறாரு. ஜானோ உடனே சரின்னு சொல்லிடுறான். இதை கேள்விப்பட்ட ஃபோல் ஜானை எச்சரிக்குது. அந்த பறவையை தேடி போன யாருமே இது வரைக்கும் உயிரோடு திரும்பினது இல்லை. ஆனா ஜான் பின்வாங்கல, சவாலை ஏத்துக்கிட்டான். ஃபோல் ஜானுக்கு உதவ முடிவு பண்ணி அவனை காட்டுக்கு கூட்டிட்டு போகுது. அங்க ஒரு ஸ்பெஷலான நட்ஸ் காமிக்குது. அது தீப்பறவைக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு. அந்த பறவைக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஆனா இது சாப்பிட்டா அதுக்கு நல்ல தூக்கம் வந்துடும். அப்போ நாம அதை ஈஸியா பிடிச்சிடலாம்னு சொல்லுது. தீப்பறவைங்க பூமிக்கு அடியில தான் வாழணும்னு ஃபோல் விளக்குது. அவங்க அந்த நட்ஸுங்களை தரையில போடுறாங்க. அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வாசனையை மூப்பம் பிடிச்சிட்டு அந்த பறவை பூமிக்கு அடியில இருந்து வெளியே வருது. அந்த பறவை நட்ஸை சாப்பிட்டதும் மயங்கி வீழ்ந்துடுது.
ஆனா ஜான் அதை பிடிக்க முயற்சி பண்ணும்போது அது திடீர்னு முழிச்சு ஜானை துரத்த ஆரம்பிக்குது. அது ஜானையும் ஃபோலையும் துரத்தும் போது அந்த தீவே தீப்பத்தி எரியுது. தீப்பறவை அவங்கள ஒரு மூலையில முடக்கிடுது. ஆனா ஜான் கடைசியில நட்ஸ் அதுக்கு முன்னாடி போடுறான். அதை சாப்பிட்டதும் அந்த பறவை மயங்கிடுது. அடுத்த நாள் காலையில முழிச்சு பார்க்கும்போது அது சங்கிலியால கட்டப்பட்டிருக்கு. தீப்பறவையோட கண்ணுல கண்ணீர் வரதை பார்த்து ஜானுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. அதனால அவன் அந்த பறவையை ரிலீஸ் பண்ணிடுறான். அந்த பறவை சிறகை விரிச்சு பறந்து போயிடுது. போகும்போது ஜான் கிட்ட அதோட ஒரு மின்னும் சிறகை கொடுத்துட்டு போயிடுது. இப்போ ராஜா உன்னை மன்னிக்க மாட்டாருன்னு ஃபோல் சொல்லுது. ஆனா ஜான் அந்த இறகு காட்டுனா ராஜா நம்பிடுவாருன்னு நினைக்கிறான். ஆனா ராஜா நம்பல. அடுத்த நாள் ஜான் தூக்குல போடலான்னு கூட்டிட்டு போறாங்க. ஜான் அந்த இறக காட்டுறான். ஆனா இப்போ அது மின்னல. ராஜா ஜானை கொல்ல உத்தரவு போடுறாங்க. ராஜா உத்தரவு போட்ட அந்த நேரத்துல அங்க தீப்பறவை வருது. அதை பார்த்ததும் எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்பதான் ஜான் சொன்னதை எல்லாரும் நம்புறாங்க. வேற வழி இல்லாம ராஜா ஜானோட மரண தண்டனையை ரத்து பண்ணிட்டு அவனுக்கு பதவி உயர்வு கொடுக்கறாரு. இது ராஜாவை இன்னும் கோபப்படுத்துது. அதனால மந்திரி கிட்ட ஒரு புது பிளான் கேக்குறாரு. மந்திரி ஜானை மலை இளவரசியை கூட்டிட்டு வர சொல்லுங்கன்னு சொல்றாரு. ஒண்ணு ஜான் தோத்துருவான், இல்ல அவன் ஜெயிச்சாலும் அது உங்களுக்கு தான் லாபம். நீங்க அந்த இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த ஐடியா ராஜாவுக்கு பிடிச்சிருந்தது. ஜானை அந்த மிஷனுக்கு அனுப்புறாரு. ஜான் ஒரு வழியா இளவரசி இருக்கிற மலைக்கு போயிடுறான். அங்க கோட்டைக்கு போய் வழி ஃபுல்லா தடிமனான பனிக்கட்டி இருக்கிறத பாக்குறான். அதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அப்போ அங்க தீப்பறவையோட இறகு அங்க வருது. அந்த பனிச்சுவர் இடைஞ்சு விழுந்து மிச்சம் இருக்கிற பனிக்கட்டி எல்லாம் உடையுது. பயங்கரமா வெள்ள வருது. அதுல ஃபோல் அடிச்சுக்கிட்டு போகுது. அது ஒரு பனிப்பந்து மாதிரி மலையிலிருந்து உருண்டு விழுது. ஜான் கோட்டைக்குள்ள போறப்போ அங்க நிறைய பொண்ணுங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறத பாக்குறான். இதுல யாரு இளவரசின்னு கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா தீப்பறவையோட இறகு ஒரு பொண்ணு பக்கத்துல போய் விழுந்ததும் அவதான் இளவரசின்னு ஜான் தெரிஞ்சுக்கிறான். அவளோட அழக பார்த்து ஜான் மிரண்டு போறான். எங்க ராஜா உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாருன்னு ஜான் சொல்றான். அதுக்கு அந்த இளவரசி உங்க ராஜா அவ்வளோ பலசாலின்னா அவரே நேர்ல வந்திருக்க வேண்டியதுதானே அப்படின்னு சொல்றா. அவ அப்படி சொல்லிட்டு மலையிலிருந்து குதிச்சிடுறா. தன்னோட உயிரை பத்தி கவலைப்படாம அவ பின்னாடியே குதிக்கிறான். ஃபோல் அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்தி முதுகுல சுமந்துட்டு வருது. ஜான் இளவரசி மேல காதல வீழறத ஃபோல் கவனிக்குது. இது ராஜாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும்னு ஃபோல் நினைக்குது. அவங்க பேசுறத கேட்ட இளவரசியும் தனக்கு ஜானை பிடிக்க ஆரம்பிச்சுங்கிறத உணர்றா. அவங்க ராஜா கிட்ட திரும்பினப்போ இளவரசியோட அழகை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஜான் உயிரோட இருக்கிறத பார்த்து ராஜாவுக்கு கோபம் வருது. ஆனா ஆலோசகர்கள் அவரை சமாதானப்படுத்துறாங்க. இதுவும் உங்களுக்கு வெற்றி தான். ஜானுக்கு மறுபடியும் பதவி உயர்வு கிடைக்குது. ஆனா அவன் சந்தோஷமாவே இல்லை. இளவரசியை பத்தி கவலைப்பட்டு அவளை ரகசியமா பார்க்க போறான். அவன் ஏதாவது பேசுறதுக்கு முன்னாடி ராஜாவோட காவலாளிகள் வந்து இளவரசியை கூட்டிட்டு போயிடுறாங்க. ராஜா இளவரசி கிட்ட கல்யாணத்துக்கு ப்ரொபோஸ் பண்றாரு. ஆனா அவ ஒரு கண்டிஷன் போடுறா. அவங்க பாட்டியோட மோதிரத்தை ராஜா கொண்டு வரணும். அந்த மோதிரம் கடல்ல தொலைஞ்சு போயிடுச்சு. அது கிடைக்காம அவ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. ராஜாவுக்கு கவலையாகிடுது. அப்போ ஜான் அங்க வர்றான். ராஜா ஜானை இந்த புது வேலைக்கு அனுப்புறாரு. ஜான் ஃபோல் கிட்ட அந்த மோதிரத்தை பத்தி கேக்குறான். ஆனா அதுக்கும் ஒன்றும் தெரியல. அதனால ஃபோல் அவங்க அம்மா கிட்ட கேக்குது. அந்த மோதிரம் ஒரு திமிங்கலத்தோட வயிற்றுக்குள்ள இருக்குன்னு அவங்க அம்மா சொல்லுது. கடல்ல இருக்கிற ஒரு சின்ன தீவு பக்கத்துல அந்த திமிங்கலத்தை பார்க்கலாம். ஜான் ஃபோல் கூட சேர்ந்து அந்த இடத்துக்கு போறான். அங்க ஒரு தீவு ஃபுல்லா பறவைகளா இருக்கிறத பாக்குறான். ஆனா அது தீவு இல்ல, ஒரு திமிங்கலம்னு தெரியுது. அந்த திமிங்கலத்தை பெரிய சங்கிலி வச்சு கட்டி போட்டு இருக்கிறது ஜான் பாக்குறான். ஃபோல் அவங்க அம்மா சொன்ன திமிங்கலம் இதுதான்னு ஜான் கிட்ட சொல்லுது. ஜான் அந்த திமிங்கலம் கிட்ட உன்னை யார் இப்படி பண்ணதுன்னு கேக்குறான். தெரியாம சில கப்பல்களை முழுங்கிட்டதாகவும் அதனால மாலுமிகள் தன்னை சிறப்பிடிச்சிட்டதாகவும் திமிங்கலம் சொல்லுது.
தான் பண்ண தப்ப சரி பண்ண திமிங்கலம் நினைக்குது. ஜான் பாவம்னு நினைச்சு ஒரு பிளான் போடுறான். அந்த திமிங்கலத்தை தும்ப வச்சா வயிற்றுல இருக்கிற எல்லாம் வெளியே வந்துடும்னு அவன் நம்புறான். திமிங்கலத்தோட மூக்குக்குள்ள போய் தும்மல் வர வைக்கிறான். திமிங்கலம் பலமா தும்முனதும் எல்லா கப்பல்களும் அதோட வயிற்றுல இருந்து வெளியே வருது. இப்ப திமிங்கலம் சுதந்திரமா கடலுக்குள்ள போகுது. திமிங்கலம் போனதுக்கு அப்புறம் ஜானுக்கு மோதிரம் ஞாபகம் வந்து சோகமாகறான். அப்போ அங்க ஒரு நண்டு அந்த மோதிரத்தோட வருது. திமிங்கலம் தனக்கு நன்றி சொல்ல இந்த மோதிரத்தை கொடுத்துதான் அந்த நண்டு சொல்லுது. அவங்க இளவரசி கிட்ட திரும்புறாங்க. அப்போ ராஜா அந்த தீப்பறவையை ஒரு பில்டிங்ல கட்டி போட்டு வச்சுக்கிறத பாக்குறாங்க. ஜான் இளவரசி கிட்ட அந்த மோதிரத்தை கொடுத்தப்போ ஜான் தனக்காக எதையும் செய்வான்னு இளவரசி புரிஞ்சுக்கிறா. இதுக்கு நடுவுல ராஜாவோட ஆளு ஒருத்தன் டெலஸ்கோப் மூலமா ஃபோல வேவு பாக்குறான். ஃபோல் பேசுறத கேட்டுட்டு அது ஒரு பிசாசுன்னு அவன் நினைக்கிறான். எல்லாரும் ஃபோல பிடிக்க போறாங்க. இதனால ராஜா முழிச்சுக்கிறாரு. இளவரசியோட ஜன்னல் பக்கத்துல ஜானை பார்த்து ராஜா ஃபோலை நோக்கி சுடுறாரு. ஜான் எவ்வளவு முயற்சி பண்ணியும் ஃபோலை காப்பாற்ற முடியல. ஜான் ஒரு கடத்தல்காரன்னு சொல்லி அவனை வேலையை விட்டு தூக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அவனுக்கு மரண தண்டனைன்னு ராஜா அறிவிக்கிறாரு. இதுக்கிடையில இளவரசி ஃபோலை சந்திச்சு தன்னோட பிளான் காரணமா தான் ஃபோலுக்கு ஆபத்து வந்துருச்சுன்னு சொல்றா. கல்யாணத்துல இருந்து தப்பிக்க ராஜா கிட்ட ஒரு கண்டிஷன் சொல்றா. 3 பெரிய அண்டால ராஜா குளிக்கணும். முதல் அண்டாவில கொதிக்கிற தண்ணி, 2வது அண்டால ஐஸ் தண்ணி, 3வதுல பால் இருக்கணும்னு சொல்றா. இதுல குளிச்சா ராஜா மறுபடியும் இளமையா மாறிடுவார்னு இளவரசி சொல்றா. ராஜாவுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. அதனால ஜானை வச்சு முதல்ல டெஸ்ட் பண்ணலாம்னு மந்திரி சொல்றாரு. ஜானை காப்பாத்த இளவரசி ஒரு பிளான் வச்சிருக்கா. முதல் அண்டாவுல என் பாட்டியோட மோதிரத்தை போடணும், 2வதுல தீப்பறவையோட இறகு, 3வதுல வாழ்வா சாவாம் பூவை போட்டா ஜான் உயிரை காப்பாத்திடலாம். அந்த பூ எங்க கிடைக்கும்னு ஃபோல் கேட்க அது உலகத்தோட ஒரு மூலையில தான் இருக்குன்னு இளவரசி சொல்றா. அங்க போய் வர ரொம்ப நேரம் ஆகும்னு போல் சொல்லுது. ஆனா ஃபோலோட வேகத்துக்கு சீக்கிரம் போயிடலான்னு இளவரசி சொல்றா. அடிபட்டு இருந்தாலும் கவலைப்படாம ஃபோல் அந்த பூவை எடுக்க கிளம்புது. அடுத்த நாள் காலையில அந்த அண்டாக்கள் தயார் செய்யப்படுது. தான் எவ்வளவு நல்லவன்னு மக்கள் கிட்ட காட்ட இதுதான் சரியான நேரம்னு ராஜா நினைச்சுக்கிறாரு. ஜானுக்கு தான் இன்னொரு வாய்ப்பு தர்றதா ராஜா மக்கள் கிட்ட சொல்றாரு. ஜான் இதுல தப்பிச்சு வந்தா அவனை விட்டுடுவேன்னு சொல்லிட்டு ஜான் முதல் அண்டாக்குள்ள தள்ளி விட்டுறாரு. இளவரசி ரகசியமா அந்த மோதிரத்தை உள்ள போட்டுடுறா. அந்த மோதிரத்தால ஜான் பத்திரமா வெளியே வந்து 2வது அண்டாவுக்குள்ள குதிக்கிறான். மேல இருந்து பார்த்துட்டு அந்த தீப்பறவை கத்த ஆரம்பிக்குது. அதோட சத்தம் கேட்டு அங்க கட்டி வச்சிருந்த இறகு பறந்து வந்து அண்டாக்குள்ள விழுது. ஜான் 3வது அண்டாக்குள்ள குதிக்கிறான். இளவரசி ஃபோலோட வரவுக்காக ஆவலா காத்துக்கிட்டு இருக்கா. இதுக்கிடையில ஃபோல் அந்த பூ இருக்கிற இடத்துக்கு போயிடுது. அதை பறிக்கிறதுக்கு முன்னாடி யார் அந்த பூவை பறிக்கிறாங்களோன்னு அவங்க இறந்துடுவாங்கன்னு ஃபோல் படிக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, ஜானுக்காக இந்த பூவை ஃபோல் பறிக்குது. ஜான் இறந்துட்டான் அப்படின்னு நினைச்சு எல்லாரும் சோகமா கிளம்புறாங்க. அப்போ திடீர்னு ஃபோல் அங்க வந்து அந்த பூவை அண்டாக்குள்ள போடுது. ஜான் அந்த அண்டாவில இருந்து ஒரு அழகான இளவரசன் மாதிரி வெளியே வரான். இதை பார்த்து ராஜா தானே இளமையா ஆகணும்னு முதல் அண்டாக்குள்ள குதிக்கிறாரு. ஆனா இளமை ஆகிறதுக்கு பதிலா ஒரு குமிழிக்குள்ள சிக்கிட்டு காத்துல பறந்து போயிட்டாரு. மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஜானை அவங்களோட புது ராஜாவா ஆக்கிக்கிறாங்க. ஜானும் இளவரசியும் ஃபோலை தேடி போறாங்க. தான் சாக போறோம் ஃபோல் நினைக்குது. ஆனா அந்த பூ உன்னை சோதிச்சுதான் பார்த்ததுன்னு இளவரசி சொல்றா. கடைசியா ஜானுக்கும் இளவரசிக்கும் கல்யாணம் ஆகுது. இதோட படம் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.